ப்ளீஸ் டாடி இப்போ வேணும் டாடி ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நான் குடிக்கிறேன் பாருங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ரெடியா இருக்கு. சார் வந்தாருன்னா ஃபேமிலி போட்டோ எடுத்துடலாம். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். இரு யாரு ஃபேமிலி இதுங்களாடா? இதுங்களா தலையில கொம்பு முளைச்ச காட்டு மிருகங்க. இவங்கள போய் ஃபேமிலின்னு சொல்றிய? என்னையோ ஏன்டா நீ வேற? சூர்யா கொஞ்சம் அமைதியா. சூர்யா சார் ஏன்டா இப்படி பண்ற? இல்ல டாடி why? அதான் கேக்குறேன் why I should shut up? சொல்லுங்க டாடி, why I should shut up டாடி? டாடி யார் என் ஃபேமிலில இருக்கணும் நான் தானே முடிவு பண்ணணும். இவன் யாருமே என் ஃபேமிலி கிடையாது. நீ பண்றதெல்லாம் பார்க்க அசிங்கமா இருக்கடா. டாடி சத்தியமா நான் அப்படிதான் நடப்பேன். இவங்க முன்னாடில அப்படிதான் நடப்பேன். ஃபேமிலி போட்டோ தானே? ஃபேமிலி போட்டோ தானே? ஓகே நீ போய் அரேஞ்ச் பண்ற, நான் கூட்டிட்டு வரேன்டா என் ஃபேமிலிய. போடா. கம் ஆன் டாடி, என் செல்லம்ல. கம் டாடி கம் ஆன். போடா. உட்காருங்க. சூப்பர் டாடி சூப்பர். ஓகே ப்ரோ இங்க வாங்க. இங்க இப்படி ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஓகே நந்தினி நீ எதுக்கு அங்க நிக்கிற? கம் ஆன். என்ன நீ வர சொன்னா அடிச்சனா? வா. சார் இங்க நில்லு. ஓகே அசைய கூடாது. சூப்பர். வாவ். ஆனா இல்லையே ஏதோ கம்மியா இருக்கு. கல்யாணம் என்னையா நீ இங்க நின்னுட்டு இருக்க? வாயா. நமக்கு வேணாம் அந்த போட்டோலாம் நம்ம நிக்க கூடாது. நீங்க போங்கயா. ஐயா அம்மா ஐயா சொன்ன கேளுங்க. வேணாமையா. அப்ப நான் சொன்ன கேட்க மாட்டியா? ஓகே கேட்க மாட்டியா? ஐயா அதெல்லாம் இல்லங்கய்யா. என்னம்மா என்ன? ஏய் எடுக்க போறது என்ன போட்டோ? ஃபேமிலி போட்டோ கரெக்டா? அதுல நீயே வந்து நிக்கணும். கல்யாணம் யூ ஆர் மை ஃபேமிலி. இல்லங்கய்யா ஐயா நான் நிக்க கூடாது. ஐயோ வாய மூடு. சரி நீ நான் சொன்ன கேட்க மாட்டியா? சொல்லு கேட்க மாட்டியா? இங்க பார், குடும்பம்னா எனக்கு நல்ல மனசு இருக்கிறவங்க மட்டும்தான். இத பாரு, மனசு சுத்தமா நல்லா இருக்கணும். இத பாரு, இந்த ஸ்டேட்டஸ் அந்தஸ்து அது இதுன்னு இதெல்லாம் பார்த்து பழகாதவங்க, முக்கியமா இந்த காசு பணத்தை எல்லாம் மதிக்காம மனுஷங்களை மதிக்கிறவங்க யாரோ அவங்க தான் என்னோட ஃபேமிலி. என்னோட ஃபேமிலி. சோ யூ ஆர் மை ஃபேமிலி. ஓகே கல்யாணம்? ஆமாயா. சொன்ன கேட்க மாட்டேன். சொன்ன கேட்க மாட்டீங்க. சரி வாயா. குழந்தை எடுத்துக்கிட்டு போட. ஐயா அம்மா ஐயா. போயாங்க நில்லு. யோ பாய முட்டு போய் நில்லையா? சொல்லிக்கிட்டே இருக்கேன். இங்க நில்லு. டேய் விவேக், என்னடா உனக்கு நான் வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடுமா வந்து நில்லுன்னு? பாய முட்டு வாடா. டேய் வந்து நில்றா, வாடா இங்க. நானா? அது உன் ஃபேமிலி போட்டோலயா மச்சான்? டேய் லூசு, நீயும் என் ஃபேமிலி தான்டா. என் ஃபேமிலிடா. வாடா வந்து நில்றா. வாடாங்கற. வர மச்சான். தம்பி நவருங்கப்பா. லவ் யூ மச்சான். தம்பி கொஞ்சம் நவரு. ஓகே. யோ எடியா ஃபேமிலி போட்டோவே. இதான் என் ஃபேமிலி. கம் ஆன். யோ எடியா. சிரிக்கிறது. டாடி ஸ்மைல். நந்தினி ஸ்மைல். ஓகே. வா.
Where is Nandin? எங்க லேட் எங்க போச்சு? சூர்யா சார், உலகத்திலேயே மிகப்பெரிய வேதனை என்ன தெரியுமா? நம்ம ரொம்ப நம்பின ஒருத்தர் நம்மள கைவிடுறதுதான். மாதவி மொத்தம் 233. அத்தை அவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்காங்க. ஆமாம். ஏமா நீ தான் இதை ஆரம்பிய? ஏமா அத்தை ஏமா எவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க? அத்தையும் மாமாவை வச்சு நம்ம ரொமான்டிக்காக தானே ஃபோட்டோ எடுத்தோம். இன்னும் அதிகமாக இப்போ அதுதான் பெரிய பிரச்சனையா? சும்மா இருங்க மேடம். வெளியே எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம். நாளைக்கே ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுத்துறேன் மேடம். ஷியோர். பேமெண்ட் ஏதாவது பண்ணணுமா? ஆமாம் மேடம். ஆன்ட்டி நோ ப்ராப்ளம், ஐ டேக் கேர். நீங்க போங்க. ஓகே மேடம். அண்ணா, ஐ எம் ரியலி சாரி. இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இட்ஸ் ஆல் ரைட் சுந்தரவல்லி. சூர்யா யாரு? நம்ம குடும்பம் தானே. ரிலாக்ஸ். யாரும் பெருசா எடுத்துக்க போறதில்ல. அதெல்லாம் சரிதான். பட் எனக்கு தெரியல, கொஞ்ச நாள் இந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லாம தான் இருந்தான். எதுக்கு இப்போ குடிக்க ஆரம்பிச்சான்னு யாருக்குமே. அதுதான் ஆன்ட்டி முக்கியம். குடிக்கிறவங்களால ஒரு நாளும் குடிய விடவே முடியாது. அதுக்கு சூர்யா தான் பெரிய எக்ஸாம்பிள். எவ்வளவு சந்தோஷமா போட்டோ செஷன் ஆரம்பிச்சோம். எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல கெடுத்துட்டான். இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன செய்யறது? எல்லாம் நம்ம தலைவிதி. அதுக்காக அதையே நினைச்சு மனசை குழப்பிக்க வேண்டாம் சுந்தரவல்லி. ஆமா சுந்தரவல்லி, வெறும் போட்டோ தானே. இத நாம தானே ஃபாலோ பண்றோம். விடு. விடிஞ்சா நிச்சயதார்த்தம். அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாப்போம். கரெக்ட். நீங்க சொல்றது 100% ரைட். நமக்கு இந்த கல்யாணம் தானே முக்கியம். அது நல்லபடியா நடந்தாலே போதும். ஆன்ட்டி, பொதுவாவே நான் உங்களை ரோல் மாடலா தான் நினைப்பேன். உங்ககிட்ட ஏதாச்சும் பேசினா கூட யோசிச்சு தான் பேசுவேன். பட் என்னால முடியல ஆன்ட்டி. இந்த சூர்யா வந்து பெரிய ஆட்டமா ஆடிட்டு போயிட்டான். என்ன ஆன்ட்டி இவன் மனுஷன் தானா? சொந்த தங்கச்சி நிச்சயதார்த்தம் நடக்க போது இப்படி குடிச்சிட்டு வந்து ஆட்டம் போடுறான். இவனெல்லாம் யாராலையும் அடக்கி வைக்க முடியாதா?
இந்த கேள்வியெல்லாம் நீ என்ன கேட்க கூடாது. இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காரே இவரை பார்த்து கேளு. ஏன்னா அவனை கம்ப்ளீட்டா செல்லம் கொடுத்து மொத்தமா கெடுத்தது இவருதானே. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி. பாருங்க சுரேகா எவ்வளவு அப்செட் ஆகி நிக்கிறான்னு. இன்னைக்கு பரவாயில்ல ஆண்டி, ஏதோ நம்ம ஃபேமிலி மட்டும்தான் இருந்தோம். இங்க நடந்ததெல்லாம் நம்மளோட முடிஞ்சிரும். ஆனா நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போதா ஆண்டி. தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், கெஸ்ட், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பிசினஸ்மேன்ஸ் எல்லாரும் வருவாங்க. அவங்க முன்னாடி இப்படி குடிச்சிட்டு வந்த ஆட்டம் போட்டா என்ன ஆண்டி ஆகும்? ஊருக்கு முன்னாடி நம்ம மானம் போய் நிக்க வேண்டியதுதான். ப்ளீஸ் ஆண்டி, அவனுக்கு போதை தெளிஞ்சதும் தயவு செஞ்சு எடுத்து சொல்லுங்க. நாளைக்கு ஒரு நாளாவது அவனை குடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. நான் சொல்லணும். அத முதல்ல அவன் கேட்டுட்டு தான் மறுவேளை பாப்பான். நீ வேற. ஷோ, அப்ப யார் சொன்னா கேப்பானோ அவங்கள வச்சு சொல்லி புரிய வைங்க ஆண்டி. இல்லன்னா ஊர் முன்னாடி மான மரியாதை எல்லாம் போய் நம்ம குடும்பமா கூனி குறுகி நிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான் சொல்லுவேன். போதுமா? இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே? அவ பேசினதை எல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. அவ என்ன பேசினான்னு கேட்டீங்கல்ல? சின்ன பொண்ணு என் மூஞ்ச பார்த்து கேள்வி கேக்குறா. என்னால அவளுக்கு பதில் சொல்ல முடியல. நாக்க புடுங்கிக்கிற மாதிரி இருக்க. ஒரு வார்த்தை என்னால பேச முடிஞ்சதா? எனக்கு இந்த அவமானம் அவசியமா? சொல்லுங்க. ஏங்க நம்ம மானம் போகுதுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஆட்டத்தை அத்தனை பேர் முன்னாடியும் வர கெஸ்டுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணா நம்ம குடும்பமான மொத்தமா போகணுமா? இவ எப்ப திருந்துவான் எனக்கு புரியல. நான் அவகிட்ட பேசுறேன். பேசணும், பேசிதான் ஆகணும். அவன் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. இதோ நிக்கிறாளே, இவ யாரு? இவ மூஞ்ச பாருங்க. அவன் கூட பிறந்த தங்கச்சி தானே. அவன் மேல கொஞ்சமாவது ஒரு அண்ணனா பாசம் வச்சிருக்கானா? அவளோட நிச்சயதார்த்தத்தை கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் தானே இவன் பண்ணிட்டு இருக்கான். குடிச்சிட்டு வந்து இத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துறானே, இதெல்லாம் தப்பா தெரியல அவனுக்கு? அவன ஆடனா அவனுக்குள்ள போன ஆல்கஹால் ஆட்டி வச்சது. ஆமா, அதுவா வந்து அவன் வாயில விழுந்துச்சு. அவன் தானே எடுத்து குடிச்சிருக்கான். இங்க பாருங்க, this is the limit. இதுக்கு மேல நாளைக்கு இவனால இந்த மாதிரி ஏதாவது தப்பு நடந்துச்சு, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அது உங்களுக்கே நல்லா தெரியும். நான் தான் பேசுறேன்னு சொல்றேன்ல. தெளிஞ்சு எதிர்க்கிட்டோம். நான் பேசுறேன். பேசணும். பேசுங்க. பேசிதான் ஆகணும். ஏய் போடி. ஏமா இப்படியே பேசாம இருந்தா என்னமா அர்த்தம்? என்ன ஐடியா பண்ணி வச்சிருக்க? எந்த மாதிரி திட்டம் போட்டு வச்சிருக்க? எதையாவது சொன்னாதானமா எனக்கு தெரியும். எதை சொல்ற? பாத்தியா, தெரியாத மாதிரியே கேக்குறியே. உங்க சோசியல் குரூப்ல ஆளாளுக்கு மெசேஜ் போட்டுட்டு இருக்காங்களே, சுந்தரவல்லி வீட்டு நிச்சயதார்த்தத்துல உன்னை கூப்பிட்டு இருக்காங்க, என்னைய கூப்பிடல, அப்படி இப்படின்னு ஒரே பஞ்சாயத்தால இருக்கு. நீதானமா அந்த மெசேஜை என்கிட்ட காமிச்சா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஏமா என்னம்மா இப்படி கேட்ட? விடிஞ்சா சுந்தரவல்லி பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம்மா. கூட பிறந்த அண்ணன் மகனுக்கே பொண்ணை கொடுக்குறா. இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்னு விட்டுற போறியா? திடீர்னு ஏன் இப்படி கேக்குற? ஏம்மா தங்கச்சி, நீதானமா அந்த கல்யாணத்துல அப்படி பண்ண போற இப்படி பண்ண போறேன்னு என்னென்னமோ உதாரணம் விட்டா, இப்ப ஒண்ணுமே செய்யாம இருக்கிய. இதான் உன்னோட பெத்த பெருமையா?
இது பெருமை இல்லைன்னு அருமையா கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை மட்டும் தானே நம்ம பார்க்க போறோம். என்னது வேடிக்கை பார்க்க போறியா? மச்சான் உள்ள கிடக்கிறதெல்லாம் உனக்கு மறந்து போயிருச்சா? இல்ல இந்த குடும்பத்தை அக்கா கழட்டி பிரிக்க போறேன்னு சொல்லி சபதம் போட்டியே, அது காணாம போச்சா? அண்ணே, களத்துல இறங்கிதான் கலகம் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு. கைய கட்டிக்கிட்டு அமைதியா இருந்தே ஒரு அமளி துமளிய ஏற்பாடு பண்ண முடியும். நீ பொறுத்திருந்து பாருன்னு அதை எப்படி நான் பண்ண போறேன்னு. என்னது கைய கட்டிக்கிட்டு கலவரமா? புதுசா இருக்கே தங்கச்சி இது. அண்ணே, இந்த பரமேஸ்வரி என்னைக்குமே போட்ட சபதத்தை மறக்கிறவளும் இல்ல, என்னைக்கும் எனக்கு கெடுதல் நினைச்சவங்கள மறக்கிறவளும் இல்ல. அண்ணே, அங்க ஒரு பெரிய கலவரம் ஒண்ணு நடக்க இருக்கு. அத நாம கைய கட்டி இல்ல, கைய கொட்டி சிரிச்சு வேடிக்கை பார்க்க போறோம். இது உறுதின்னு நான் உனக்கு உறுதியா சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருந்த உனக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. என்னமோமா, நீ சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணாவே இருக்குது. ஆனா ஒண்ணுமா, நீ சொல்றது எல்லாமே பயங்கரமான விஷயமா இருக்குது. ஆனா நீ செய்யறது அதை விட பயங்கரமான விஷயமா இருக்குது. நடத்து தங்கச்சி, நடத்து. இந்த அண்ணன் தோரசிங்க உன்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கும் போல இருக்க. ஐயோ, அதுக்குள்ள விழுந்துருச்சா? குட் மார்னிங் நந்தினி. என்ன அப்படியே உட்காந்துட்டு இருக்க? ஒன்னும் இல்லையா நந்தினி? மை போன். ஐயோ ஐயோ, நைட்டு தான் ஆச்சா? இன்னும் விடியலையா? அறியாம தூங்கிட்டேனா? எப்போ வந்து தூங்குன? சரி, அப்போ கொஞ்ச நேரம். ஓ, நீ பேச மாட்டல்ல? ஏய், என்ன ஆச்சு? என்ன பண்ண? என்ன இருக்கும்? ஒன் செகண்ட். ஓகே, ஒன் செகண்ட். ஜஸ்ட் ஒன் செகண்ட். சூர்யா சார், ஏன் சார் இப்படி பண்ணீங்க? காலையில நீங்க நடந்துக்கிட்ட விதம்
உங்களுக்கே நியாயமா இருக்கா சொல்லுங்க? உங்களுக்கு யார் மேல கோவம்? என்ன கோவம் சொல்லுங்க சார். உங்களுக்கு என் மேல பிரியம் இருக்கு, அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அத நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. ஆனா நான் அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைச்சு உங்களை நீங்களே ஏன் சார் அசிங்கப்படுத்திக்கிறீங்க? உங்களுக்கு எப்படின்னு தெரியல சார், ஆனா எனக்கு நீங்க ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட சாமி மாதிரி. அத்தனை பேர் முன்னாடி நீங்க குடிச்சிட்டு கலாட்டா செய்யறப்போ நான் தான் சார் கூனி குறுகி போய் நின்ன. நீங்க யாரையும் அவமானப்படுத்தல, என்னதான் சார் வேதனைப்பட வச்சிட்டீங்க. குடிக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்க இல்லன்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. ஆனா குடிச்சிட்டு நீங்க கோமாளி மாதிரி நிக்கிறத என்னால பார்க்க முடியல சார். என்ன பொறுத்த வரைக்கும் சூர்யா சார்னா கம்பீரம், சூர்யா சார்னா கருணை, சூர்யா சார்னா பாசம், சூர்யா சார்னா சூர்யா சார் தான். சாமி மாதிரி பார்த்தவரை கோமாளியா பாக்குறப்போ என்னால சார், நல்ல பழக்கமோ கெட்ட பழக்கமோ அதை நம்ம கட்டுப்படுத்தணும் சார். அது நம்மள கட்டுப்படுத்த கூடாது. இது சொன்னது யார் தெரியுமா? என்னோட சூர்யா சார் தான். ஆனா குடிச்சிட்டா நீங்க குடியோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுறீங்க சார். இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நம்ம ஃபேக்டரியில எவ்வளவு பேர் உங்களை நம்பி வேலை செய்யறாங்க. அத்தனை பேரையும் கட்டி காப்பாத்தி வேலை பார்க்க வைக்க வேண்டியது யார் சார்? நீங்க தானே. இவ்ளோ பெரிய தொழில கட்டுப்படுத்துற இடத்துல நீங்க இருக்கீங்க. ஆனா உங்களே உங்களால கட்டுப்படுத்த முடியலன்னா இது எவ்வளவு பெரிய அவமானம். உங்களுக்கு இது புரியுதா இல்லையா சார்? சார், இந்த நிமிஷம், இந்த செகண்ட் எனக்கு நீங்க தான் சார் எல்லாமே. உங்க தாலிய கழுத்துலயும் உங்களை மனசுலயும் சுமந்துட்டு தான் நான் பைத்தியக்காரி மாதிரி திரியறேன். என்னோட சூர்யா சார எல்லாரும் கேவலமா பாக்குறப்போ எனக்கு வலிக்குது சார். துடிச்சு போயிடுறேன். ஆனா யாருக்கு உண்மையிலேயே வலிக்கணும் சொல்லுங்க? உங்களுக்கு தானே. இது எதை பத்தியுமே கவலைப்படாம நீங்க தொடர்ந்து உங்களையே அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களே, இது நியாயமா? என்னோட சூர்யா சார் அத்தனை பேர் முன்னாடியும் கௌரவத்தை இழந்து நிக்கிறப்போ என்னால எப்படி சார் தாங்க முடியும்? சார், இத்தனை நாளும் நான் உங்களை மலை மாதிரி நம்பிட்டு இருந்தேன். நீங்க இந்த குடியில இருந்து வெளியே வந்துருவீங்க, இந்த ஊர் உலகம் உங்களை மதிக்குதோ இல்லையோ, இந்த வீட்டுல இருக்கிறவங்க உங்களை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்க சூர்யா சார் உண்மையிலேயே மகாராஜா மாதிரி கம்பீரமா வாழ போறாருன்னு நம்பிட்டு இருந்தேன் சார். ஆனா நீங்க இப்படி என் நம்பிக்கையை உடைச்சிட்டே போனா நான் என்ன சார் செய்ய முடியும்? வேண்டாம் சார், போதும். இதுக்கு மேல உங்களை கண்டிக்கிற உரிமையும் எனக்கு இல்ல, தெம்பும் இல்ல. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இதுக்கு மேலயும் நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் போயிடுவேன் சார். நந்தினி, இல்ல, திரும்ப திரும்ப இதே மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, நிச்சயமா நான் நீங்க கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போயிருவேன். ஏன்னா சாமி உயரத்துல இருக்கணும், கும்பிடுறவன் கீழே இருக்கணும். ஆனா சாமியே கீழே கிடக்கிறத கும்பிடுறவளால பாத்துட்டு இருக்க முடியாது இல்ல. என்னோட சாமி கீழே கிடக்கிறத பாக்குறத விட எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் சாமியவே நினைச்சிட்டு வாழ்றது மேல இல்லையா? அதனாலதான் இன்னொரு தடவை இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நான் கண்காணாத இடத்துக்கு போயிருவேன். சத்தியமா சொல்றேன் சார், கண்டிப்பா நான் போயிடுவேன். நன்றி.
உயிர் அதை உன் கையில் தந்து சாயுவேன். யாரோ மனச முழுக்க ஏதோ. ஏய் நந்தினி நந்தினி நந்த் நந்தினி சூர்யா சூர்யா அது ஏன் கார் தான். காரா? இதுவா? இது பேரு எங்க ஊர்ல பொம்மைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பொம்மை. டாய் கார் தான், பட் என்னோட ஃபேவரட் டைம் பாஸ், பொழுதுபோக்கு. யோ என்னையா இது? 10 வயசுக்கு மேல உனக்கு மூளையே வளரலையா? இந்த வயசுல போய் பொம்மை கார் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்க? சின்ன வயசுல இருந்தே இது என்னோட ஹாபி. ஸ்டேட்ஸ்ல இருக்கப்ப பிசினஸ்ல பயங்கர டென்ஷனா இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். அப்போ கொஞ்ச நேரம் இந்த ரிமோட் கார்ல விளையாடுறது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும், மனசுக்கும் ரிலீஃபா இருக்கும். யோ உனக்கு வேற ஸ்ட்ரெஸ் பஸ்டரே கிடைக்கலையா? கொஞ்சமாச்சும் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. ஆமா ஆமா, ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு குடிச்சிட்டு கூத்தடிக்கிறத விட இது ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்ல வேண்டியதானே ரஞ்சித்? என்ன ரஞ்சித், எதுக்கு தேவையில்லாம கண்டவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. இவெல்லாம் அரக்கிருக்க. அப்புறம் ஏதோ ஒரு கோவத்துல காரை புடிச்சு உடைச்சிட்டானா அப்புறம் நமக்கு தானே நஷ்டம். போய் எங்கேயாவது சேஃபா விளையாடு. ஓகே. ஹலோ மை டியர் நந்தினி, இத பாரு, குடிக்கிறவன்லாம் கெட்டவனும் இல்ல, பொம்மை வச்சு விளையாடுறவன்லாம் குழந்தையும் இல்லன்னு சில முழு கிறுக்கங்களுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வச்சுட்டு போயேன். இட்ஸ் ஓகே மாம். ஜோதி, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். உன்னோட ஐஆர்எஸ் ஃபைலுக்கு மெயில் பண்ண சொல்லியிருந்தேனே, பண்ணிட்டியா? காலையில எந்திரிச்சதுமே பண்ணிட்டேங்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே. நீங்க ஹால்ல இருப்பீங்கன்னு நினைச்சு அங்க தேடி போனேன், காணோம். பார்த்தா இங்க இருக்கீங்க. சரி ஓகே, வாங்க போலாம். டாடி, இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது பேசுறதுக்கே அம்மாக்கு பயமா இருக்கான். ஏதாவது பேசி அது சூரிய காதுல விழுந்து பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்துட்டே இருக்காங்க. அதான் டாடி தனியா வந்து பேசிட்டு இருக்கோம். என்ன ஜோதி, உனக்கு ஏன் இந்த பயம்? யாரு சூர்யா? நம்ம சுந்தரவல்லி பையன் தானே. அவ பெத்த பையன் மாதிரியா நடந்துக்கிறான்? எதிரி மாதிரியில பேசுறான். சுந்தரவல்லிய மட்டுமா, நம்ம எல்லாரையும் கூட அவன் எதிரி மாதிரி தான் பாக்குறான். எனக்கு என்னமோ அவனை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. மாம், இதெல்லாம் ஒரு பூச்சாண்டி மாம். என்கிட்ட வந்து ஏதாவது வம்பு இழுக்கிறானான்னு பாத்தீங்களா? காரணம் நான் அவனுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்கறது தான். ஹரிதா, நீ பேசுற வேகத்தை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க கூடாதா? வை டாடி? அவன் அரகண்டா பேசும்போது பதிலுக்கு நாம எதுக்கு பொலைட்டா பேசணும்? அவனோட லாங்குவேஜ்ல தான் அவனுக்கு பதில் சொல்லணும். அப்பதான் டாடி அவனுக்கு புரியும். ஏங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நம்ம இங்க எதுக்காக வந்தோம்? நம்ம ரஞ்சித்துக்கு சுந்தரவல்லி பொண்ணுதான் கல்யாணம் பண்ணணும். அது மட்டுமா, ரஞ்சித்துக்கு காலத்துக்கும் சூர்யா துணையா நிக்கணும்னு தானே வந்தோம். சூர்யா எப்படி இருந்தா என்ன ஜோதி? சுந்தரவல்லிக்கு நம்ம குடும்பம் இருக்கு, நமக்கு சுந்தரவல்லி இருக்கா. சூர்யாக்காவுக்கு ரஞ்சித்தை பிடிச்சிருக்க. இது பத்தாதா? நீ எதுக்கு சூர்யாவை பத்தி நினைச்சிட்டு இருக்க? என்னங்க செய்ய? சூர்யாவுக்கு ரஞ்சித்தை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. எப்படி பேசுறான் பாத்தீங்கல்ல? காலையில நிச்சயதார்த்தம் வேற. இவன் வந்து என்னென்ன கலாட்டா பண்ண போறேன்னு நினைச்சா எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குங்க. இவ்வளவு நேரமும் இதே புலம்பல் தான் டாடி. நான் என்ன சொன்னாலும் சமாதானமே ஆக மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் சுந்தரவல்லி பாத்துப்பா, நீ கவலையே படாத ஜோதி. நான் எதுக்கு டாடி இருக்கேன்? அவனை கண்ட்ரோல் பண்ற வித்தை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் பாத்துக்கிறேன். ஏய், அவன் மட்டுக்கும் மேல கைய வச்சா என்ன பண்ணுவ? மாம், ஐ நோ செல்ஃப் டிஃபென்ஸ். என்ன தற்காத்துக்க எனக்கு நல்லாவே தெரியும்.
நீங்க கவலையே படாதீங்க. ஓ, எப்படி பேசுறா பாத்தீங்களா? அவ சொல்றது சரிதானே. இந்த வீட்லயே சூர்யாவுக்கு சரியான பதில் கொடுக்கறது நம்ம ஹரிதா தான். அவ சமாளிச்சுப்பா ஜோதி. மாம், யூ டோன்ட் வரி. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சூர்யா ஒரு நத்திங். கேவலம் அந்த நந்தினியை கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கான் பாத்தியா? பாவம் இல்ல ஆன்ட்டி, அவனால டெய்லியும் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எனக்கும் சுந்தரவழியை பார்க்க வேதனையா தான் இருக்கா ஹரிதா. எஸ் டாடி, நானும் ஆன்ட்டி பக்கம் தான். இத்தனை நாள ஆன்ட்டி பட்ட வேதனை எல்லாத்துக்கும் அந்த சூர்யா பதில் சொல்லி ஆகணும். I'll take care of it. Don't worry mom. worry பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. சரி, நான் சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு எமர்ஜென்சி கால். இதோ வந்துடுறேன். ஹலோ. டோன்ட் வரி ஜோதி. ஹரிதா will take care of everything. நீ சந்தோஷமா இரு. நடக்க போற ரஞ்சித் கல்யாணத்தை பத்தி மட்டும் யோசி. ஓகே? இங்க பாரு, இந்த பக்கம் இப்படியே வச்சுக்கோ. ஓகே? அப்புறம் பேக்ல அதே மாதிரி இருக்கட்டும். ஓகே ஓகே. இங்கேயும். மை டியர் மாதவி. ஏங்க, தயவு செஞ்சு வேலை செய்யும் போது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். டிஸ்டர்ப் பண்ணல டியர், ஒரு சஜஷன், ஒன் ஆலோசனை, ஒன் வேண்டுகோள். ஐயய்யய்ய. மாமா, நீங்க சொல்லுங்க மாமா, நான் கேக்குறேன். பாத்தியா மரியாதை தெரிஞ்ச புள்ளமா நீ. அது சரி. ஏமா, நம்ம வீட்டுல என்ன பணமா இல்ல? சுரேகா நிச்சயதார்த்தத்துக்கு 2 மேக்கப் ஆர்டிஸ்டுகள், 4-5 ஏர் ட்ரெஸ்ஸர்கள் அப்படின்னு கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்கலாமேமா. இப்படி ஏமா நீ ஒருத்தையே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க? ஷோ ஏங்க, இது பயங்கரமான பிஸியான முகூர்த்த நேரங்க. நமக்கு வேண்டிய ஹேர் ஸ்டைலிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட் பயங்கர பிஸியா இருக்காங்க. அதனாலதான். மாமா, ஏமா முன்ன பின்ன தெரியாதவங்க மேக்கப் பண்றாங்கன்னல என் முகத்தை கொடுக்க முடியாது. அதான் அக்காவையே எல்லா வேலையும் பார்க்க சொல்லிட்டேன். கூடவே என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி வரா. ஃப்ரெண்டா? அதானே. என்னாச்சு உன் ஃப்ரெண்டு ஹேமாக்கு? இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். அக்கா, எனக்கு பர்டிகுலரான ஒரு பேஸ் தான் ஒத்துக்கோன்னு சொல்லிருக்கல, அதான் அவட்ட வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். இப்ப வந்துருவாக்கா. ஓ ஹேமாவா? அந்த வளவளன்னு பேசிட்டு தளதளன்னு இருப்பாளே அவதானே? வள வள தள தளவா? கண்ணை நோண்டி கொல கொல நக்கிறாதமா. சாரிமா. இந்த வாய் இருக்கே, வாய் அது பேச வேண்டிய நேரத்துல பேசவே மாட்டேங்குதுமா. தேவையில்லாத நேரத்துல மைண்ட் வாய்ஸ் மத்தவங்களுக்கு மத்தியில போட்டு உடைச்சு விட்டுருதுமா. ஆமா, இது நோ மை மிஸ்டேக், மை வாய் மிஸ்டேக்மா. டோன்ட் வாயில் அடிச்சு. சுரேகா, உங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துமா ப்ளீஸ். என்னமா நீ சூடு வைக்க? அக்கா வந்து ஒன்னா சேர்ந்துட்டாங்கடா. அக்கா, இந்த சூர்யா ஆட்டமா ஆடுவான். இந்த லட்சணத்துல ரஞ்சித் அவனுக்கு பார்த்தாவே பிடிக்கல. இந்த நிச்சயதார்த்தத்துல அவன் ஏதாவது கலாட்டா பண்ணிடுவானோன்னு பதட்டமாவே இருக்குக்கா. அச்சச்சோ. சுரேகா, என்ன இருந்தாலும் அவன் அண்ணம்மா, தமிழ்நாட்டுக்கு மன்னம்மா. அவன் இல்லாம ஓ நிச்சயதார்த்தம் நடக்குமாமா? அவன் இருந்தாதான் நிச்சயதார்த்தம் நடக்குமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அப்படி போடு. குட் கொஸ்டின்மா, குட் கொஸ்டின். அக்கா, சூர்யா என்னோட அண்ணன் தான். அவன் நிச்சயதார்த்தத்துக்கு இருந்தா சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அவன் என்ன சும்மாவா வருவான்? கூடவே அந்த நொந்தினி இருக்கால, அப்படியே தோல் மேல கை போட்டுக்கிட்டு ஜோடியா வருவான். ஐயோ, இதெல்லாம் நமக்கு தேவையாக்கா? ஆமாண்டி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அவ முகத்தை பார்த்தாலே அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்க. அம்மாக்கு பிரஷர் நல்லா ரைஸ் ஆயிடும். நாம என்னடி பண்ண முடியும்? ஐயோ, அது மட்டுமா? அந்த நந்தினிய பார்த்தா எனக்கும் தான் அப்படியே பத்திக்கிட்டு வருது. எனக்கு என்ன ஆசை தெரியுமா? சொல்லு சுரேகா, இந்த மாமா அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறமா. சொல்லு. சும்மா இருங்க மாமா. அக்கா, நிச்சயதார்த்தத்தப்போ என் கூட நீ, மாமா, அப்பா அம்மா நீங்க மட்டும் இருந்தா போதும்க்கா. அது எப்படி முடியும்? சூர்யா உன் அண்ணன்டி. சில வேலைகள் எல்லாம் அவன் தான் முன்னாடி இருந்து பாக்கணும். மாப்பிள்ளைக்கு வாட்ச் வாங்க போகணும், புது துணிமணி எடுக்கணும், அதை குடுக்கணும். இதெல்லாம் அவன் தானே பாக்கணும். மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் அவன் கையால தானே கொடுக்கணும். இதெல்லாம் அவன் தானே செய்யணும். ஏன் அந்த வாட்ச் மோதிரத்தை மாமா எடுத்து கொடுத்தா ரஞ்சித் வாங்கிப்பாரு. ஏமா தாயே, இந்த வாட்ச் போடுறது மோதிரம் போடுறதெல்லாம் மச்சனன்ஸ் பண்ற வேலை. நான் ரஞ்சித்துக்கு அண்ணன், இந்த வீட்டுக்கு மண்ண, மாதவிக்கு கண்ண. நான் எல்லாம் போடக்கூடாதுமா. நான் போட்டா இந்த ஊர் உலகம் எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஃபங்க்ஷன்ல சூர்யா நிக்க கூடாது. அந்த நந்தினி என் கண்ணுல படவே கூடாது மாமா.
அதுக்கு நீங்க தான் ஒரு வழி பண்ணணும். அவங்களை என் பக்கத்துல வரவே விடக்கூடாது. ஏமா நீ அதுக்கு பதிலா இந்த வேகமா போற ரயில் இருக்கு இல்லையா, அத ஒத்த கையில நிறுத்த சொல்லுமா, நான் நிறுத்தி காட்டுறேன். அது என்னால முடியும், ஆனா இது என்னால முடியவே முடியாதுமா. ஆமா. ஐயோ மாமா, எனக்காக இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்ய மாட்டீங்களா? சூர்யாவை என் பக்கத்துல விடாம நீங்க பாத்துக்க முடியாதா? என் உசுறு எனக்கு ரொம்ப முக்கியமா. ஆள் விடு சாமி, ஓடி போயிடுறேன். ஏய் அக்கா, போயும் நீ சூர்யாவை சமாளிக்க நல்ல ஆளை பார்த்தப்போ என்னடி நீ? அதெல்லாம் நாமளே சமாளிச்சுக்கலாம். இப்ப அழகா என் செல்ல தங்கச்சி கண்ணாடியை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாளாம். நான் ரெடி பண்ணிடுவேனா? ஓகே ஓகே, ஸ்மைல். சரி பண்ணிவிடு. சூர்யா, சூர்யா எந்திரிடா. எந்திரிச்சு வா. ஓ டாடி, என்ன டாடி? வாட்? என்னாச்சு? ஏதாவது எமர்ஜென்சியா? டேய், நான் உங்ககிட்ட பேசணும்னா எமர்ஜென்சியா தான் இருக்கணுமா? சொல்லுங்க டாடி, என்னாச்சு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சூர்யா, மனசு விட்டு பேசணும். நீ வெளியே வருவனை காத்துக்கிட்டு இருந்தா ஒண்ணு அவசரமா கிளம்பி போயிடுற, இல்லனா உன் அம்மா என் பக்கத்துல இருக்கா, அதான் ஒரு ரூமுக்கே வந்தேன். ஏதோ இருந்தாலும் பேசுங்க டாடி, என்ன இருக்கு இப்போ? உனக்கு நம்ம மாதவி கல்யாணம் ஞாபகம் இருக்கா? டெஃபினெட்லி டாட். பெரிய மஹால்ல நல்ல கிராண்டா இருந்துச்சு இல்லையா? நிறைய கூட்டமும் வந்துச்சு இல்ல டாடி? ஆனா அது செம்ம ஸ்மூத்தா நடந்துச்சு, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அது ஸ்மூத்தா நடக்கல சூர்யா, அங்க 1000 பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனை எதுவும் கல்யாணத்தை பாதிச்சிடாம நான் மட்டும்தான் எல்லா வேலையும் பார்த்தேன். அதனாலதான் அந்த கல்யாணம் ஸ்மூத்தா நடந்த மாதிரி உனக்கு தெரிஞ்சது. இஸ் இட் டாட்? ஆமாடா. நான் அப்போ உன்கிட்ட வந்து எந்த பொறுப்பையும் கொடுக்கல, ஏன்னா நீ இப்ப காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்த. உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு எல்லாத்தையும் இழுத்து ஏன் தலைமையில போட்டுக்கிட்டு கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சேன். ஆமா, இப்ப எதுக்கு டாடி மாலதி கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க? காரணம் இருக்குடா. இங்க பாரு, எல்லார் வீட்லயும் கல்யாணங்கிறது ரொம்ப முக்கியமான ஈவெண்ட். அந்த வீட்டு பெண் குழந்தைங்களோட லைஃபை நிர்ணயம் பண்ற ஈவெண்ட். அது கரெக்டா நடக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும். அப்புறம் நம்ம வீட்டு பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் அவ ஹஸ்பண்டோட அவ சந்தோஷமா வாழணும். ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் இதான கவலை. நேச்சுரலி டாட். இப்போ துரைக்க கல்யாணம் நடக்க போகுது. இதையும் நானே தனியா தோல்ல சுமக்கணுமா? எனக்கு வயசாச்சு இல்லையா? இதுல பாதி பொறுப்பை நீ ஏத்துக்கலாம் இல்லையா? இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கணுங்கிற கடமை உனக்கு இருக்குதானே? இத பாரு சூர்யா, நீ என்னோட மகன் மட்டும் இல்லப்பா, இந்த வீட்டோட குடும்பத்தோட வாரிசு. எனக்கு இப்ப என்னென்ன கடமை இருக்கோ அத்தனை கடமையும் உனக்கும் இருக்கு. சுரேகா கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. இதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையாடா? I can understand that, but என்ன? இத பாரு சூர்யா, உன் பொறுப்புக்காக தனியெல்லாம் பாடுபட வேணாம். இதோ நந்தினி இருக்கால, இவ பொறுப்பா உனக்கு துணையா எல்லா வேலையும் பாப்பா. அவரோட சப்போர்ட்டோட எல்லா வேலையும் நீதாண்டா பார்க்கணும். Sure dad, I will, but you know, கொஞ்சம் இது நம்ம வீட்டுல நடக்க போற கடைசி விசேஷம். இது நல்லபடியா நடத்தி முடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். யா, அது எனக்கு புரியுது. பட் எனக்கு என்னன்னா, அந்த ரஞ்சித் என்னமோ சம்திங் ராங் டாட். ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணிக்க போறது யாரு? சுரேகா தானே. அவளுக்கு ரஞ்சித்தை பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன? இத பாரு, உன்னோட அம்மா வந்து சுரேகாவுக்கு ரஞ்சித் தான் மாப்பிள்ளன்னு சொல்லும் போது சுரேகா கொஞ்சமாவது ஹெசிடேட் பண்ணியிருந்தாலும் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டேன். எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லடா. இப்போ நந்தினிக்கு உனக்கு நடந்த கல்யாணம் அம்மாவுக்கு பிடிக்கல, ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு.
உன் அம்மாவுக்கு உங்க கல்யாணம் பிடிக்கலங்கிறதுக்காக எனக்கு உன் அம்மாவை பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா என்ன? டேய், பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, புருஷன் பொண்டாட்டினா ஒத்துமையா வாழணும்டா. அப்பதான் ஒரு குடும்பம் கோயிலா மாறும். ஆம்பளைங்களுக்கு வலிமையை கொடுத்தது எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு முகத்துல புன்னகையை காட்ட முடியும்னு தான். பெண்களுக்கு பிரச்சனைனா அவங்க யார்டாடா போய் காட்டுவாங்க? நம்ம கிட்ட தானே காட்டுவாங்க. நம்ம தான் அதை ஏத்துக்கணும். இத பாரு, விட்டு கொடுத்து போறதுனால எந்த குறையும் வராது. ஒவ்வொரு நாளும் வீட்டுல இருக்க பொம்பளை கிட்ட நீ தோக்கணும்டா. அப்பதான் நீ வெளியே ஜெயிக்க முடியும். பொண்டாட்டி கிட்ட தோத்து போற எல்லாரும் வாழ்க்கையில பெருசா ஜெயிப்பாங்கடா. அதனால விட்டு கொடுத்து போ. புரியுதா? அவளுக்கு பிடிச்சிருக்குங்கிறப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். அதை விட்டுட்டு நீ அவனை பிடிக்கலன்னுகிட்டு இத பாரு, நீ உன் கடமை செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகே? ஓகே சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் டாட்? இப்போ உன் மனசுல என்ன இருக்குங்கிறதெல்லாம் நீ காட்டிக்கூடாது சூர்யா. சுரேகா உன் கூட பிறந்த தங்கச்சி. அவ கல்யாணத்தை ஒரு அண்ணனா நீ தான் எல்லாத்தையும் எடுத்து செய்யணும். அதை தான் சொல்ல வரேன்.